ஹேர் லைஸ், அதாவது தலைமுடியில் பெயின் தொல்லை அதிகமாக இருக்குன்னா, இப்போ நான் சொல்கிற இந்த ஹேர் பேக்கை வீக்லி 2 அல்லது 3 முறை யூஸ் பண்ணிட்டு வாங்க. பெயின் தொல்லை அப்படியே குறைஞ்சிரும். பெயின் அதிகமாக இருக்கவங்க டெய்லி ஹேர் வாஷ் பண்ண ஆரம்பிக்கணும். டெய்லி நம்ம உடம்புக்கு குளிக்கிற மாதிரி தலைக்கும் குளிக்கலாம். டெய்லி தலைக்கு குளிக்கிறதால எந்த நெகட்டிவ் இம்பேக்டும் இருக்காது. ஒரு 2 கை வேப்பலை, ஒரு 3 இன்ச்சு சைஸ் இருக்க இஞ்சி, ஒரு முழு பாவக்காய், இது 3த்தையும் நல்லா வாஷ் பண்ணி மிக்சியில் கொஞ்சம் நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேக் போடுறப்ப ஆயில் தலையில் இருக்கக்கூடாது. ஸ்கேல்ப் ஃபுல்லாக படுற மாதிரி திக் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு நார்மலாக ஷாம்பூ கண்டிஷ்னர் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஷாம்பூ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி இதை கழுவுறப்போ நல்லா ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணி கழுவிடுங்க. பாவக்காய் அரிப்பை அப்படியே குறைச்சிரும், ஸ்கேல்பை ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கும். இதில் வைட்டமின் ஏ, சி, ஜிங்க் அண்ட் பயோட்டின் இருக்கிறதால ஹேர் ஃபாலிகல்ஸ், அதாவது ஹேர் ரூட்டை நரேஷிங்காக வச்சுக்கும். பெயினால் ஹேர் டேமேஜ் ஆகிருக்கும், அதை சரி பண்ணுற கெப்பாசிட்டி ஜிஞ்சருக்கு இருக்குது. வேப்பிலையில் ஆன்டி பாராசிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால அது பெயினை அடியோடு குறைச்சிடும். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதை வீக்லி 2 to 3 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். திரும்பவும் சொல்கிறேன், தலையை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ பெயின் பொடுகு எதுவும் வராது. இச்சினஸ் குறையிறதுக்கு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ போட்டுகிட்டே வாங்க. இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் யூஸ் பண்ணலாம்.